பிஜேபி, ஏடிஎம்கே எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போய் ஓட்டு கேட்டீங்கன்னா, மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? ஏன் போட மாட்டாங்க? இப்ப யார் திமுக கூட போனா போடுவா? திமுக முதல்ல தெருவுல விடுவாங்களா? ஏன் விட மாட்டாங்க? எங்க விடுவாங்க? ஏங்க நான் கட்டிட்டு இருந்த மின்சார கட்டணம் எத்தனை? இன்னைக்கு நான் கட்டுற மின்சார கட்டணம் எத்தனை? நான் கட்டிட்டு இருந்த சொத்து வரி எத்தனை? இப்ப நான் கட்டுற சொத்து வரி எத்தனை? காய்கறி விலையிலிருந்து அத்தனை விலையும் ஏத்தி வச்சிருக்கிறேன். குப்பைக்கு வரி போட்டு வச்சிருக்கிறேன். மாநகராட்சி பண்ற எல்லாத்துக்கும் வரி போட்டு வச்சிருக்கிறேன். ஒரு இடத்துலயாவது சாலைகள் சரியா இருக்குதா? ஒரு இடத்துலயாவது குடிநீர் விநியோகம் சரியா இருக்கா? இன்னைக்கும் இரவு நேரத்துல மின் துண்டிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தெருவிலும் இன்றைக்கு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தெய்வ செயல் என்கிறவன் திமுக அமைச்சர்களுக்கு வந்து பெண்களை கூட்டிட்டு கொண்டு போய் விடுறான். அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா. அவன் வந்து போய் முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் அவன் மேல நீ கேஸ் போடல. இந்த சமூக வலைதளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிற பெண்கள் அத்தனை பேரையும் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். மிக 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 வக்ர புத்தியோடு பதிவுகளை போடுகிறாய். மிக 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 வக்ர புத்தியோடு இருக்கிறாய் என்பதை உன் அமைச்சர் மூலமாகவே காட்டுகிறாய். இவ்வளவு இளவெடுத்துக்கிறவங்களை பார்த்த வரவுமா மக்கள் இவங்களை தெருவுக்கு விடுவாங்க? ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், ஒரு பக்கம் கஞ்சா விற்பனை, வீட்டுக்கு ஆன்லைன் டெலிவரி பண்றானுங்க கஞ்சா. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பால் ஆன்லைன் டெலிவரி பார்த்துருக்கிறோம். அமேசான், பிளிப்கார்ட்ல வர்ற மாதிரி வீட்டுக்கு கஞ்சா வருதுங்க. இவன் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. 80 வயசு மூதாட்டியை கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கானுங்க. இந்த பல்லாவரத்துல ஒரு பிள்ளை 13 வயசு பிள்ளைய கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. எத்தனை கேங் ரேப் ரிப்போர்ட் ஆயிருக்கு இந்த 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 ஒரு ஆண்டு 2 ஆண்டுக்குள்ள? ஆகுதா இல்லையா? அந்த 13 வயசு குழந்தைய வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தின அந்த 4 நாயை அரெஸ்ட் பண்ணிட்டு வர சிரிச்சிட்டு வர்றானுங்க அவன். செருப்ப கழட்டி அடிக்க முடியல நம்மனால அவன. இங்க தமிழ்நாட்டுல வந்து உட்காந்துட்டு நம்ம சிரிச்சிட்டு வர்றானுங்க. இவங்க காவல்துறை ஹேண்டில் பண்ற லட்சணம்.